கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 143வது சங்கீதம், அவருடைய 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கிற காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்பி அவர் விருப்பத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அதுவே அவருக்கு பிரியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் நமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது மற்றவர்கள் விரும்புகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் விரும்புகிறதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்பதை நினைத்து அதன்படி நாம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுவே அவனுடைய நினைவாக காணப்பட்டது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறாரோ அந்த காரியத்தை இவன் செய்து முடிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆகையினால தான் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கிறோம், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து கூறுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோமே, நடப்போமே, ஆனால் நிச்சயமாக நாமும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழிகளை நம்மை நடத்துவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆவியானுடைய துணையோடு கூட கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும் நாம் செய்யும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயத்திலே தாவீதை போல நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரனே, சகோதரியே, தம்பியே, தங்கச்சியே, இந்த நாளிலும், இந்த நாளுடைய துவக்க நேரத்திலும், இந்த அதிகாலை வேளையிலும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆலோசனையின்படி எனக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே செம்மையான வழியிலே நடத்துங்க, உமக்கு பிரியமான காரியங்களை இந்த நாள் முழுவதும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.